இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிக நல்லவர். நம்மை அருமையாய் 5 மாதம் நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்து இந்த 6வது மாதத்தின் முதல் வாரத்தில் தேவ சமூகத்தில் நாம் நின்று கர்த்தரை பணிந்து கொள்ள ஆராதிக்க அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. இந்த தேவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் இந்த தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட அந்த வசனம் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க மனதிலே சில காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? என்னுடைய விஷயத்தை கவனிக்க யாரும் இல்லை. என்னுடைய விஷயத்தை கவனிக்க என் குடும்பத்திலும் ஒரு நபரும் இல்லை. என்னுடைய விஷயத்தை நான் சொன்னாலும் யாரும் அதை காதில் கூட என்ன பண்ண மாட்டாங்க, போட்டுக்கொள்ள மாட்டுங்காங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். யாருக்கும் என்னை குறித்து என்னுடைய விஷயத்தை குறித்து அக்கறையே இல்லை என்ற நிலையில இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் குறுக்கிடுகிற ஒரு தேவன் இந்த காலை வேளையில இந்த ஆராதனையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் விஷயத்தை யாரும் கண்டுக்கிறது இல்லை. என் விஷயத்தை நான் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய விஷயத்தை குறித்த கவனம், இன்னும் சொல்ல போனா அக்கறை யாருக்குமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, தம்மால் எல்லாருக்கும் அல்ல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் குறுக்கிடுகிற நியாயம் செய்கிற ஒரு தேவன் இந்த 6வது மாதத்தில் உங்களை கரம் பிடிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கவனிக்கிறவர். பக்கத்தில் கைகள் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை நம்மீது அக்கறை உள்ளவர். நீங்க சொன்னீங்க பாருங்க, என் குடும்பத்தில் எனக்கு அறிமுகமானவங்க என்ன குறித்த அக்கறை இல்லைன்னு சொல்றீங்கல்ல. அவர் சொல்றாரு, உன்னை குறித்த அக்கறை உள்ளவராய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்ன செய்கிறார்? நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் எனக்கு ஒரு நியாயம் உண்டு, ஏனென்றால் என்னுடைய விஷயத்தில் குறுக்கிடுகிறவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நியாயம் என்பது ஒரு நேர்முகமான ஒரு வார்த்தை. நியாயம் என்பது ஒரு நேர்முகமான வார்த்தை. தீர்ப்பு எப்பொழுதும் நேர்முகமாய் இருக்காது. இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும் தீர்ப்பு என்பது. ஆனால் நியாயம் என்பது எப்பொழுதும் நேர்முகமாகவே இருக்கும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நேர்முகமானதை செய்வீராகன்னு ஒரு சின்ன ஜெபம் மனதுக்குள்ள அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நேர்முகமானதை நீர் செய்வீராக. அவர் செய்யாமல் இருப்பாரோ, அவர் செய்யாமல் இருப்பாரோ. அப்ப கவனிங்க, நியாயம் என்பது எங்கே இருந்தாலும் எப்பொழுது என்றாலும் சரியானதாக இருப்பதுதான் நியாயம்.
அல்லேலூயா. அநியாயம் ஏராளம் இருக்கலாம், ஆனால் நியாயம் ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, அநியாயம் ஏராளமாக இருக்கலாம், நியாயம் என்பது ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சரியானது என்ற ஒன்றை கர்த்தர் செய்யாமல் இருப்பீரோ? அல்லேலூயா. நீர் செய்வீர், நியாயம் செய்வார் என்று சொல்லி முடித்திருக்கலாம் அந்த வசனத்தை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லி முடித்திருக்கலாம் அந்த வசனத்தை. ஆனால் அப்படி முடிக்காமல் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீங்க வேதத்தில் பார்க்கும் அதனுடைய கருத்து என்ன? அவர் நிச்சயமாகவே செய்வார். வேதத்தில் பார்க்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் சொல்லி பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுவார் என்று சொல்லி அங்கேயும் முடிச்சிருக்கலாம். ஆனா அங்கே எப்படி முடியுதுன்னா, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரால் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அதை போலவே நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்றால் அவரால் நிச்சயம் அதை செய்யாமல் இருக்க முடியாது. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? நியாயம் செய்வார். அல்லேலூயா. இந்த மாதம் நியாயம் செய்கிற ஒரு தேவனை உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்க போகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் ஆண்டவர் நியாயம் செய்கிறவர் என்பதை இந்த மாதத்தில் உங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்வார். அவர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். 9ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 9:16 வசனம். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால், கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். இந்த ஆண்டவரை பற்றி சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிற சாட்சிகள், சங்கீதக்காரன் சொல்லுகிறதான சாட்சிகளிலே ஒன்று, தம்முடைய நியாயத்தினால் அவர் அறியப்படுகிறார். அல்லேலூயா. இந்த தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு, இந்த தேவனை பற்றி நீங்களும் மற்றவர்களும் மனதிலே நினைவில் வைப்பதற்கு பல செயல்களை ஆண்டவர் செய்கிறார். அதிலே ஒன்று அவர் செய்கிற நியாயம். அல்லேலூயா. அவர் செய்கிற நியாயத்தால் அவர் அறியப்படுகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற தேவன். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 29:26. ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவனவனுடைய நியாயம் தேவனாலே தீரும். அவர்கிட்ட போனா தீர்த்துருவாரு, இவர்கிட்ட போனா தீர்த்துருவாரு, இவர்கிட்ட போனா நியாயம் செய்வார், இந்த மந்திரிட்ட போனா எனக்கு நியாயம் செய்வார், இந்த மேலான அதிகாரம் உள்ளவரிடத்தில் போனா எனக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் தேடுகிறார்கள். உலக மக்களும் தேடுகிறார்கள், தேவ ஜனங்களும் தேடி போறாங்க. அவர்கிட்ட போனா எனக்கு நியாயம் செய்வாரா, இவர்கிட்ட போனா நியாயம் செய்வாரா, இந்த எம்எல்ஏட்ட போனா நியாயம் செய்வாரா, இந்த மந்திரிட்ட போனா நியாயம் செய்வாரா என்று சொல்லி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவனவனுடைய நியாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே தான் தீரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மனிதனாலே அல்ல, ஆளுகிறவர்களாலே அல்ல. அந்த தேவன் நம்மை சந்திக்க இறங்கி இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். என் நியாயம் இந்த மாதம் உம்மாலே மாத்திரம் தீர எனக்கு உதவி செய்வீராக. அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
எனக்கு நம்பிக்கை இருக்க காரணம், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர்தான் என்னை, உம்மாலே தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவர் தெரிந்து கொண்டாரே, அந்த தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு, தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்ய கடமைப்பட்டவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த உண்மையை என் தேவன் நியாயம் செய்யாமல் இருக்க முடியாது. இதை விளக்குவதற்கு ஒரு ஊமையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஊமையில கர்த்தர் யாருக்கு நியாயம் செய்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், லூக்கா 18வது அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 18:2. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஊமையில ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த நாளிலே இருந்ததான ஒரு செயல்பாட்டு முறைமையை அந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஒரு நீதிபதி இருக்கிறான், அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன். அவன் பயப்படாதவன், ஆகவே அவனிடத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பதற்கு வழியே இல்லை. முழுவதும் பழுதடைந்து போன அல்லது நன்மை வருவதற்கு வாய்ப்பே வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபருக்கு ஒரு நாள் நியாயம் கிடைத்தது. என் எதிராளி எனக்கு விரோதமாய் செய்கிறான் என்று சொல்லி ஒரு வழக்கு போடுகிறாள். 3 வசனத்தை வாசிங்க. 18:3. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நல்ல கவனிங்க, யாரிடத்துல போய் வழக்கு போடுகிறாள், யாரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒருவனிடத்திலே போய் வழக்கு போட்டிருக்கிறாள். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையிலே அப்படி இருக்குமானால், நியாயம் செய்ய ஒரு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சகோதரிக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கலாம். எனக்காக பேச, எனக்காக வழக்காட யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவளுக்கு வழக்காட யாரும் இல்லை. ஆனால் ஒரு நாளிலே என் தேவன் நியாயம் அவளுக்கு கிடைக்க செய்தார். நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை பார்க்கிற இடத்துல, நான் இருக்கிற சூழ்நிலையில நியாயம் கிடைக்க எனக்கு வழியே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. எனக்கு எதிராக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் இரக்கமற்றவர்கள். எனக்காக பேச ஒருவரும் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக பேச ஒருவர் நான் இருக்கிறேன். கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்காக பேச இந்த உலகத்தில் யாரும் இல்லைனாலும் எனக்காக பேச நியாயாதிபதியாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறதற்காக இந்த காலை வேளையில உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அதற்குள்ளே இருக்கிற அதின் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதின் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள், அதின் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதின் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி
அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கமடைவான். வெட்கம் அறியான். நல்ல கவனி. அவர் ஜனங்கள் இருந்ததான ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் பிள்ளைகள் இருந்த ஒரு பட்டணம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்ததான ஒரு தேசம், அதற்குள் இருக்கிற அதனுடைய அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் விவரிக்கிறது. கர்ஜிக்கிற சிங்கங்கள். நியாயாதிபதிகள் கோர்ட்ல இருக்கிறாங்க. அந்த கோர்ட்ல இருக்கிறதான நியாயாதிபதிகள் எல்லாரும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பை கூட விடாமல் தீர்த்து போடுகிறதான ஆட்கள். இவ்வளவு நெருக்கடியான, இவ்வளவு அச்சுறுத்துகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சரி, செப்பனியா 3:4 வாசிங்களேன். செப்பனியா 3:4. அதின் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதின் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். சரி, ஆவிக்குரிய உலகத்திற்கு வரலாம் என்று சொல்லி சொன்னால் அதிலே உள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்களா? வஞ்சகம் உள்ளவர்கள். ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதத்திற்கு, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு அநியாயம் செய்கிறார்கள். நம்பிக்கை இல்லாத, அனைத்தும் சேதமடைந்து பழுதடைந்ததான ஒரு சூழ்நிலை. 3:5 வாசிங்க. செப்பனியா 3:5. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கமறியான். நல்ல கவனிங்க. இத்தனை பிரச்சனை, இத்தனை சேதமடைந்த, இத்தனை பழுதடைந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தரும் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு அநியாயம் இருக்கிற பட்டணத்திலே, இவ்வளவு அநீதி இருக்கிற சபையின் மத்தியிலே அதற்குள் கர்த்தரும் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அநியாயம் செய்வதில்லை. ஏன் அதற்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வளவு அக்கிரமம் நிறைந்த இந்த நகரத்துக்குள்ளே ஏன் ஆண்டவர் இருக்கிறார்? அவர் தெரிந்து கொண்ட ஆள் அங்கே, அந்த ஊரிலே அவர் பிள்ளை அதே சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருப்பதினாலே அவர் பிள்ளைக்காக அவர் இருக்கிறாரே ஒழிய வேறு எதற்காகவும் அதற்குள்ளே அவர் இருக்கவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு நியாயம் கிடைக்க, கடினமான நம்மை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலையில அடிபட்டது போல இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை பயப்பட தேவையில்லை. பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க. எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை, நியாயம் கிடைக்காத இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைக்காக அந்த சூழ்நிலையில கர்த்தரும் அந்த இடத்துல இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. அங்கே ஏன் பயப்பட வேண்டாம்? நாம இருக்கிற சூழ்நிலையில, நாம இருக்கிற இடத்துல கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். குறைவு இல்லாமல் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். கை உயர்த்தி, ஆண்டவரே, காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய நியாயம் எனக்கு தென்பட, எனக்காக வெளிப்பட திட்டம் வைத்திருக்கிற உம்முடைய தயவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நியாயம் என்ற விஷயத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை செய்கிறார். அந்த 3லே ஒன்றை மட்டும் இன்றைக்கு நாம் சற்று விரிவாக பார்க்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த தேவன் லூக்கா 18:7 வாசிங்க. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த கர்த்தர் முதலாவது நியாயத்தை செய்கிறவர், நியாயத்தை கிடைக்க செய்கிறவர். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நியாயத்தை செய்கிறவர், உங்களுக்கு நியாயத்தை கிடைக்க செய்கிறவர். அல்லேலூயா. இதை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நியாயத்தை இங்க இருக்கிற யாருக்கும் நமக்கு ஆண்டவர் செய்யல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நியாயத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஒரு நியாயத்தை இங்க இருக்கிற யாருக்குமே கர்த்தர் செய்யல. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. வாசிங்க 103 சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 103 10-11 வசனங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு நல்ல கவனிங்க. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நியாயம் செஞ்சிருந்தா இங்க நாம இருந்திருக்கவே மாட்டோம். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நியாயம் ஆண்டவர் செய்திருப்பார் என்று சொன்னால் இங்க யாருமே உள்ள உட்கார்ந்து தேவனை ஆராதித்திருக்க மாட்டோம். ஆனால் அவர் நியாயம் செய்யாதபடி இருந்தார். ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக அவருடைய கிருபை நம்மை மூடிக்கொண்டது. அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதினால உங்க நியாயம் எங்களை பறிக்க முடியாதபடி மன்னிப்பை எங்களுக்கு பெற்று தந்தது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய கிருபையினாலே அவருடைய பாதத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆமென். இந்த நியாயம் செய்வதையே ஆண்டவர் 3 விதங்களிலே அவர் செய்கிறார். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் நியாயம் செய்யும் போது என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் அகற்றுகிறார். வாசிங்களேன், சங்கீதம் 54வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 54:1. தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் பாருங்க. அவர் சொல்றார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயத்தை செய்யும். இந்த ஆண்டவர் எப்படி நியாயம் செய்கிறார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வல்லமையினால் மட்டும்தான் எனக்கு நீர் நியாயம் செய்ய முடியும். இதை புரிந்து கொள்வதற்கு, இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு என்ன சூழ்நிலையில் என்று எழுதுகிறார். அந்த சங்கீதம் 54க்கு மேல உள்ள பகுதியை கொஞ்சம் வாசிங்க. தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப் ஊரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். என்ன சூழ்நிலை தெரியுமா? சவுலுக்கு பயந்து சீப் என்ற ஊரிலே தாவீது மறைந்திருக்கிறான். அந்த ஊரார் தாவீதை காட்டி கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் எழுதுகிறான், எனக்கு நியாயத்தை செய்யும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? சூழ்நிலையை விளக்கும் முன்பு அவன் ஜெபித்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த கடைசி, அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. 54 சங்கீதத்தினுடைய கடைசி வசனம்.
அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை இந்த ஆண்டவர் விடுவித்தார். ஆண்டவர் நியாயத்தை செய்யும் போது அவர் செய்கிற முதல் விதம், நெருக்கத்தை நம்மை விட்டு அகற்றுவார் அல்லது நெருக்கத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார். பக்கத்தில் கை கட்டு சொல்லுங்க, ஆண்டவர் செய்கிற முதல் விதம் நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் அல்லது நெருக்கத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார். இந்த நாளிலே உங்களை எது அழுத்தி கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை உங்களுடைய ஆத்மாவை அல்லது உங்களுடைய சூழ்நிலையை, நம்முடைய நினைவுகளை, உங்களுடைய வாழ்க்கையை எது நெருக்கி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து விடுவிக்க, நியாயம் செய்ய கர்த்தர் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிற செயலிலே ஒன்று, தம்முடைய வல்லமையினாலே உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். இப்போது சூழ்நிலைக்கு வருவோம். தாவீதை சவுல் கொல்ல நினைக்கிறான். தாவீது ஒவ்வொரு இடமாய் போறான். திடீரென்று சொல்லி ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னவுடனே சேனையோடு போவதற்கு முன்பாக சவுல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், அவன் மகா தந்திரசாலி. அவன் யாரு? மகா தந்திரவாதி. போவதற்குள் என்ன பண்ணுவான்? தப்பி விடுவான். ஆகவே அதற்கு முன்பு அங்குதான் அவன் இருக்கிறானா என்பதை நல்லா திட்டமிட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டு அப்ப என்கிட்ட சொல்லுங்க, பிறகு என்னிடத்துல சொல்லுங்க, நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் உள்ள ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நல்லா பாருங்க, அவன் சீப் வனாந்திரத்தில் இருக்கிறான். வசனம் அருமையா சொல்லுது, தினந்தோறும் சவுல் தேடியும் சவுலுடைய கையிலே தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சின்ன வனாந்திரத்திலே மாட்டிக்கொள்கிறான். தப்புவதற்கு வழி இல்லை, தப்ப முடியவில்லை, தப்புவதற்கு வழியும் தெரியவில்லை என்று அவன் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நியாயம் செய்ய உமால தான் முடியும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். டெய்லி சத்துரு எவ்வளவாய் முயற்சித்தும் பிரயாசப்பட்டும் சத்துருவிற்கு ஆண்டவர் தோல்வியை தான் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்த விதத்தில் ஒன்று, நெருக்கத்திலிருந்து தப்புவிக்கிற விதத்தில் ஒன்று. எவ்வளவு சத்துரு முயற்சித்து பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளையை அவன் அழிக்க முடியாதபடி, அணுக முடியாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்ப கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை சத்துரு எவ்வளவு அழிக்கணும்னு டெய்லி அவன் முயற்சித்தாலும் அவன் கையில உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தினமும் பார்க்கிறான், ஒன்னும் முடியல. ஒரு நாள் கடைசியில 1 சாமுவேல் 23 அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய்.
அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறான் என்றான். போது நல்ல கவனிங்க. காட்டில் இருக்கிறான் என்று தெரிந்த உடனே அவனுடைய நண்பன் யோனத்தான் வருகிறான். ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்கிறார்கள். சூழ்நிலை மிக நெருக்கமான கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் ரிலீஃபும் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சூழ்நிலை கடினமாக நெருக்கமாக இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் ரிலீஃபும் தருவார். ரிலீஃப் தர்றது மாத்திரமல்ல, ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். வாக்கு தத்தத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். ஒரு உடன்படிக்கையும் செய்து சமாதானப்படுத்துகிறார். அப்படித்தான் அவனுக்கு அன்னைக்கு நடந்தது. முடிந்த உடனே மறுபடியும் பழைய சூழ்நிலை. அப்படி பலமுறை கடந்து வருகிற சூழ்நிலை, சீப் வனாந்தரத்தினுடைய சூழ்நிலை. திடீரென்று சொல்லி ஒரு நேரம் வந்தது. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 27வது வசனம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். நல்ல கவனி. இந்த இடத்துல சவுடைய சேவர்கள் சொல்றாங்க, தப்ப முடியாதபடி நம்மை சூழ்ந்து வளைந்து கொள்ள நினைக்கிறார்கள், கொள்கிறார்கள். 26 வசனத்தை வாசிங்க. 23 26. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக போது சவுலும் அவன் குமாரரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. இப்ப நெருக்கம் ரொம்ப இறுக்கமா மாறிச்சு, ரொம்ப டைட் ஆயிடுச்சு. நம்மள சொல்றது போல நெருக்கம் என்ன ரொம்ப என்ன பண்ணுது, இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நல்ல இறுக்கமானது. அந்த நேரத்தில் தாவீது மறுபடியும் ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தாவே, என்னுடைய வல்லமையினால் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்ப முடியாது, உம்முடைய வல்லமையினால் எனக்கு ஒரு நியாயம் செய்வீராக என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுகிறான். இந்த சூழ்நிலையில் உடனே கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், ஒன்றை செய்கிறார். அந்த சமயத்தில் திடீரென்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? பெலிஸ்தியர் நம்மை தாக்க வந்திருக்கிறார்கள். இதை சொன்ன உடனே தாவீதை பின்தொடர்வதை சவுல் விட்டுவிட்டு வந்த வழியே கர்த்தர் போக செய்தார். எத்தனை பேர் விசுவாசி? இந்த மாதத்தில் உங்கள் பிரச்சனை நெருக்கம் ஆகும்போது, ரொம்ப கடினமாக டைட் ஆகும்போது ஒன்றை கர்த்தர் செய்வார். ஒரு செய்தியை எதிராளிக்கு கர்த்தர் வர வைப்பார். வர வைத்து என்ன தெரியுமா செய்வார்? எந்த வழியா அவன் வந்தானோ அதே வழியாய் திரும்பி போக என் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரந்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமையை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதிற்கு நியாயம் செய்தார். நெருக்கத்திலிருந்து எப்படி நீக்குவார்? இடையிடையே சந்தோஷமான வார்த்தையை தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நெருக்கத்தின் இடையே அடிக்கடி சந்தோஷமான வார்த்தையையும் கர்த்தர் நமக்கு தருவார். அது நீங்காது. பிரச்சனை இருக்கும், நிரந்தரமாக தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நெருக்கம் இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் பொறுமையாய் இருப்பார். ஆரம்பத்தில் விடுதலையாகாமல் எவ்வளவு தூரம் பிசாசு உங்க சூழ்நிலையை டைட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டைட் பண்ணிட்டு இனி தப்ப வழி இல்லை என்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த சூழ்நிலையில நியாயம் செய்ய தாவீதுக்கு சவுலுக்கு தேவன் தாவீதுக்கு இறங்கி வருகிறார். தாவீதுக்கு கர்த்தர் அநியாயம் செய்யவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் சவுல் தாவீதிற்கு அநியாயம் செய்கிறான். தாவீது சவுலுக்கு அநியாயம் செய்யலை. ஆனால் சவுல் தாவீதிற்கு என்ன பண்ணுகிறான்? அநியாயம் செய்கிறான். இதற்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நெருக்கத்திலிருந்து தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். ஒரு செய்தி வரும்,
அதோடு கூட விடுதலையாக கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியை கர்த்தர் வர செய்வீராக. நிரந்தரமான சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி உங்க வாழ்க்கையில வர என் கர்த்தர் செய்வாராக. இந்த நெருக்கத்தை ஆண்டவர் அகற்றுவார். எப்படி அகற்றுவார்? 2 காரியத்தை கொஞ்சம் வேகமா நம்ம பார்க்கலாம். எப்படி கர்த்தர் அதை அகற்றுவதற்கு செய்கிறார். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிற அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்னப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியமாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. நெருக்கத்தை அகற்றுவதற்கு முதலாவது கர்த்தர் செய்கிற வேலை என்ன தெரியுமா? தகுதியை ஏற்படுத்துகிறார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நெருக்கத்தை அகற்றுவதற்கு முதலாவது நம்மிலே தகுதியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இங்கே நீங்கள் தகுதி உள்ளவர்கள் என்பதற்கு நியாயமான தீர்ப்பை செய்வார். ஆண்டவர் தம்முடைய நியாயத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள், சத்தியத்திற்காக உறுதியா இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போமானால் பாடுகள் இருக்கிறது, வேதனைகளும் வருகிறது. ஆனாலும் நியாயத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அதற்காக தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் நிரூபிக்கிறார். எதற்கு தகுதி? 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களை எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது போதும். பிரதிபலனாக கொடுப்பது நியாயம் என்று சொல்லி என் ஆண்டவர் நிரூபிப்பார். எதற்கு தகுதி? என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவ்வளவு நாள் என்னை விடாமல், என் பிள்ளைகளுக்கு இடையிடையே குறுக்கு வழிகள் எல்லாம் வந்தது. ஆனா குறுக்கு வழிகள் எல்லாம் என் பிள்ளை பார்க்காமல், என்னை விடாமல், என்னை உறுதியாய் பற்றி கொண்டு என் தேவன் எனக்கு செய்வார் என்று என் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, என் வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையினாலே நேர்மையாக நான் இருக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும் என்று இருந்ததினாலே அவர்களுக்கு உபத்திரவம் வருகிறது. நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி காண்பிப்பேன். எப்படி காண்பிப்பேன்? 2 காரியத்தின் மூலமாக காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லுகிறார். 1, உபத்திரவப்படுத்தினவர்களை உபத்திரவப்பட செய்கிறார். 2வது, உபத்திரவப்பட்டவனை பிரதிபலன் பெறும்படி செய்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். கை உயர்த்தி பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து, நீங்க ஆண்டவர் பட்சத்தில் அவருக்காக, அவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, அவர் மேல் உள்ள கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை உள்ளவங்களா உறுதியா நடந்ததுனால உங்களுக்கு பிரச்சனை தான் வருது, நெருக்கம் தான் வருது. ஆனா தகுதி உள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் காண்பிப்பார். எப்படி காண்பிப்பார்? உபத்திரவப்படுத்தின உங்களை, யார் உங்களை உபத்திரவப்படுத்தினானோ அவனை கர்த்தர் உபத்திரவப்படுத்துவார். உபத்திரவப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் பிரதிபலனை கொடுப்பார்.
எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவர் உமக்காக நாங்கள் நின்னதினால, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் நம்பி உறுதியா நின்றதுனால எங்களுக்கு உபத்திரவம் வந்திருந்தா உபத்திரவப்பட்டவனை நீர் உபத்திரவப்படுத்துவீர். உபத்திரவப்பட்ட என்னை உம்மிடத்திலிருந்து பிரதிபலனை பெற என்னை தகுதி உள்ளவனாக நீர் மாற்ற விரும்புகிறீர். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினால் விடாப்பிடியாய் தேவனை தவிர வேறு எதற்கும் நான் இதிலே இடம் கொடுப்பதில்லை என்று உறுதியாய் நிற்க யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அந்த பிள்ளைக்காக என்ன தகுதி என்று சொல்லி ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். தேவனால் பிரதிபலனை பெறுவதற்கு இந்த நபர் தகுதி, இந்த குடும்பம் தகுதி என்பதை என் ஆண்டவர் நிரூபித்து காண்பிப்பார். இவர்கள் நியாயமானவர்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் நிரூபித்து காண்பிப்பார். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசிங்க. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். நல்ல கவனிங்க, தாவீது கர்த்தரையே சார்ந்திருக்கிறான். அவன் நினைத்திருந்தால் பழி வாங்கி இருக்கலாம், அப்சலோமிற்கு எதிராக கையை உயர்த்தி அழித்திருக்கலாம். தன்னை தூசித்தானே ஒருத்தன் கூசி அவனை ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் ஆக்கி இருக்கலாம். ஆனால் அவனோ மனதிலே ஒரு எண்ணம், என் கர்த்தர் எனக்காக செய்ய வேண்டும், நான் செய்ய போவதில்லை, இதுவரைக்கும் எனக்கு செய்தவர் இதையும் செய்வார், என்னுடைய கரங்கள் கரைப்படாமல் கர்த்தருடைய கரம் எனக்காக செயல்படுவதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனையே தாவீது நம்பி இருக்கிறான். ஆனா நம்பி இருக்கிற போது பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு நேரம் வந்தது. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 19, 31 மறுபடியும் வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது 18, 19, 31 ஆமா வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நல்ல கவனிக்க, உமக்கு நியாயம் செய்தார், சத்துரு உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை சொந்த குடும்பத்தையே எழுப்பி உங்களை காயப்படுத்தி ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசமாய் நம்பிக்கையாய் இருப்பதினாலே அவதூறு உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை பறித்து கிடைக்க விடாமல் தள்ளி இருக்கலாம். ஆனால் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்க நடுவிலே இருக்கிறார். அவருக்கு நியாயம் செய்வார். எப்படி நியாயம் செய்வதென்று அவருக்கு தெரியும். எசேக்கியேல் 39வது அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியேல் 39, 21. 39, 21. இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் கர்த்தரையே நம்பி இருக்கிறது. அநேக தேசங்கள் அவர்களை எதிர்த்து காயப்படுத்துகிறது. கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நியாயம் செய்ய விரும்புகிறார். பெரிய யுத்தத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், உபத்திரவப்படுத்தினவர்களை அவர் உபத்திரவப்படுத்துகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்த என்னுடைய நியாயத்தை
எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். கரம் தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமையை கொடுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நியாயத்தை அவர் மறைமுகமாக செய்ய போவதில்லை. சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், அது உங்களை அறிந்தவர்களோ உங்களை அறியாதவர்களோ, அதை பற்றி அறிந்து கொள்ள வெளியரங்கமாக என் கர்த்தர் செய்வார். அவர் பழி வாங்குவது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளை விசுவாசத்தோடு கூட இருந்ததினால கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே இருக்கும்போதே பலன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பலன் கொடுப்பார். அது கர்த்தர் செய்கிற நியாயம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 13ஆவது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ இந்த பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நல்ல கவனிங்க. இவனுடைய மேய்ப்பருக்கும் அவனுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம், சண்டை போடுறாங்க. எவ்வளவோ ஆபிரகாம் சமாதானம் பண்ணி பார்க்கிறார், கேட்க மாட்டேன் என்கிறது. பிரச்சனை அதிகமாகிறது. லோத்துவை ஆபிரகாம் அழைத்து சொல்லுகிறார், நீ எந்த பக்கம் வேண்டுமானாலும் போப்பா. 13:9 வாசிங்க. 13:9 ஆதியாகமம் 13:9. இந்த தேசமெல்லாம், மைக்ல வாசிங்க முன்னாடி. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நான் இடதுபுறம் போகிறேன். நீ தெரிந்து கொள். நான், நீ எந்த பகுதியை தெரிந்து கொள்ளுகிறையோ அதற்கு எதிர் பக்கத்தில் நான் என்ன பண்ணுகிறேன், போகிறேன். உனக்கு எந்த இடம் வேணுமோ அதை நீ தெரிந்து கொள். அவன் என்ன சொல்லியிருக்கலாம், அப்பா இதுதான் உனக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறாரு, உனக்கு எது வேணுமோ தெரிந்து கொள். ஏன் தெரியுமா? சமாதானத்தை காக்கணும். அதுக்காக தான் ஆபிரகாம் சொல்கிறார், சமாதானத்தை எப்படியாவது என்ன பண்ணணும், காக்கணும். சமாதானம் கெட்டு போயிடக்கூடாது. ஆகவே நீ தெரிந்து கொள் சொல்றாரு. நீ ஒரு பகுதி தெரிந்துக்கிட்டா அதுக்கு எதிர்ப்புறத்தை நான் தெரிந்து கொண்டு போகிறேன். எந்த கிரயமும் கொடுக்கலாம் என்று சொல்லி, சமாதானத்துக்காக எந்த கிரயமும் கொடுக்கலாம்னு சொல்லி ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான். ஆனா இழக்கிறான், உரிமையை இழக்கிறான். கர்த்தர் பார்த்தார். 13ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நல்ல கவனிங்க. இழந்தான் சமாதானத்துக்காக. இப்ப சொல்றார், அப்பா எவ்வளவு தூரம் உன்னால பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார். எவ்வளவு தூரம் உன்னால நடக்க முடியுமோ நட. அத்தனையையும் உனக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. உன் சந்ததிக்கு நான் கொடுக்கிறேன். சில நேரத்தில் சத்தியத்திற்காக, சமாதானத்திற்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் இருப்பதினாலே சில காரியங்களை இழப்பது போல உங்களுக்கு தெரியலாம்.
ஆனால் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைக்காத, எதிர்பார்க்காத அளவு ஈடு செய்து உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது கர்த்தர் கொடுக்கிற பிரதிபலன். கை கொடு சொல்லுங்க. சில நேரத்தில் எல்லாம் இழந்தது போல சூழ்நிலை இருக்கும். ஆனால் உங்களுக்காக ஒருவர் நியாயம் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத, நினைக்காத அளவு ஈடு செய்து கொடுப்பார். அது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிரதிபலன். ஆண்டவர் ஒன்றை நிரூபிப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தது ஃப்ளூக் இல்லை. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த காரியம் நடந்தோடனே அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இது ஏதோ அவங்களுக்கு ஃப்ளூக்கில் நடந்துருச்சு, ஃப்ளூக்கில் கிடைச்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக நியாயம் செய்வது ஃப்ளூக்கில் கிடைக்கல, தகுதியானது, நியாயமானது தான் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த நியாயம் இவர்களுக்கு வாய்த்தது நியாயம் என்று எல்லாரும் சொல்லுகிற நிலையில கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 41ஆவது அதிகாரம் 38 40 வசனங்கள். ஆதியாகமம் 41ஆவது அதிகாரம் 38 முதல் 40 வசனங்கள். அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரனை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். நல்ல கவனிங்க. அவ்வளவு நாளும் கர்த்தரையே நம்பி இருக்கிறான். நம்பி இருந்தவனுக்கு வந்த இடுக்கம், நெருக்கம் என்ன தெரியுமா? சிறைச்சாலை, வேதனை, அவமானம், அநியாய குற்றச்சாட்டு அத்தனையும் யோசேப்புக்கு வந்துச்சு. கர்த்தருக்கு பயந்து நடந்தவனுக்கு ஒரு நாள் வந்தது. யோசேப்பிற்கு நியாயம் செய்ய என் ஆண்டவர் விரும்பினார். பார்வோனை வைத்து ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல தகுதி உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தகுதி எங்களாலே உண்டாயிராது. எங்கள் தகுதி எங்கள் தேவனாய் உண்டாயிருக்க நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே தகுதியை ஒருவேளை புறக்கணித்து, தகுதியை தள்ளி, வேண்டாம் வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் அதை ஆக்கி இருக்கலாம். நியாயம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாளிலே கர்த்தர் தகுதியை நிரூபிப்பார், நெருக்கத்தை நீக்குவார். தேவ பிள்ளையுடைய தகுதியை அந்த இடத்துல கர்த்தர் நிரூபிப்பார். இரண்டாவது நெருக்கத்தை நீக்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12ஆவது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவு விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். இரண்டாவது, என்னை அடக்கி ஆள்வதை நான் அடக்கி ஆள கிருபை தருவார். முதலாவது நெருக்கத்தை நீக்குவதற்கு தகுதியை ஏற்படுத்துகிறார்.
ரெண்டாவது, எது நம்மை அடக்கி ஆள்கிறதோ அதை அடக்கி ஆள நமக்கு ஒரு ஜெயம், கிருபையை கர்த்தர் தருவார். இந்த பகுதியில் பாருங்க, தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுவதற்கு எழும்பி நிற்கிறார். சூம்பின கையை உடையவன் ஒருவன் அங்கே இருக்கிறான். அங்கே இயேசுவை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க. இன்னும் அவர் சுகமே ஆக்கல. அதற்கு முன்னாலேயே கேள்வி கேட்கிறாங்க. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா? இயேசு சொல்லுகிறார், சொஸ்தமாக்குவது நியாயம்தான். பிரமாணம் சொன்னது ஜெப ஆலயம் வரைக்கும் நடந்து போகலாம். ஜெப ஆலயம் வரைக்கும் என்ன பண்ணலாம்? நடந்து போகலாம். அதற்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதற்கு மேலே எந்த வேலையை செய்தாலும் பிரமாணத்தை மீறுவதான ஒரு செயல், அதற்கு தண்டனை உண்டு என்று சொல்லி பிரமாணம் சொல்லி இருக்கிறது. இவர்கள் கேட்கிறார்கள், இப்போ நீர் இவனை சுகமாக்கினால் அந்த மனுஷனை கையை உயர்த்தி எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்ய சொல்ல போகிறீர். எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை செய்ய சொல்ல போகிறீர். அவன் கால்னால நடந்து போகலாம். ஜபாலயம் வரைக்கும் என்ன பண்ணலாம்? பிரமாணம் தான் சொல்லுது. காலில் என்ன பண்ணலாம்? ஜபாலயம் வரைக்கும் நடந்து போகலாம். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? ஒன்றும் செய்யக்கூடாது. அவங்க நினைக்கிறாங்க, ஆண்டவர் நல்லா மாட்ட போறாரு அப்படின்னு நினைச்சு நியாயமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவனை பார்த்து உன் கையை நீட்டுன்னு சொல்றார். உன் கையை, அந்த அவன் கையை நீட்டின போனது மறு கையை போல் அந்த கை என்ன பண்ணிச்சு? சொஸ்தமாயிற்று. கர்த்தர் சொன்னார், இது நியாயம் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் நியாய பிரமாணத்தை மீறினாரா? இல்லை. நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், இந்த மனுஷனுக்கு கையை அசைக்க முடியவில்லை. இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணல? கையை அசைக்க முடியல. எந்த பிசியோ தெரபிஸ்ட்னாலும் இவனை சுகமாக்க முடியவில்லை. எந்த மருத்துவனாலும் இவனை என்ன பண்ண முடியவில்லை? சுகமாக்க முடியவில்லை. ஆனா மனிதனால இந்த கரத்தை செயல்பட வைக்க முடியாது. இந்த கரத்தை செயல்பட வைக்கணும் என்றால் கர்த்தருடைய குறுக்கீடு அது அற்புதமாய் இருந்தால் ஒழிய வேறு ஒன்றும் நடக்காது. நீங்கள் மனிதன் செய்யக்கூடியதை நான் செய்வேனா என்று பார்க்கிறீர்கள். நானோ மனிதனாலே முடியாததும் தேவனாலே மட்டும் கூடாததும் ஆகிய அற்புதத்தை செய்து அவன் கையை செயல்பட வைக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நியாயம். எந்த மனிதனாலும் செய்ய முடியாததும் தேவன் மட்டுமே நமக்காக நம்மில் செயல்படுத்தக்கூடிய ஒன்று இருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே நியாயமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னால் முடியாதது, எந்த மனிதராலும் முடியாதது இது இருக்குதப்பா. அது நகருவதற்கு, அது அசைவதற்கு, அது செயல்படுவதற்கு நீர் குறுக்கே வந்து ஒரு அற்புதத்தை இந்த காலை வேளையில செய்தால் ஒழிய அது ஆகாது. அது செயல் அல்ல, அற்புதம் நடக்க வேண்டும் அப்பா. அற்புதம் நடக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தில் இந்த காலை வேளை நம்ம வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் இருக்கிறோம். எந்த இடத்தில் தேவன் தம்முடைய உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நியாயம் செய்ய வேண்டுமோ அந்த பகுதியில கர்த்தர் இந்த காலை வேளையில நியாயம் செய்வராக. மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. உங்க சரீரத்தில் எந்த இடத்துல பாதிப்பினாலே பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ அந்த பகுதியில் மனிதனாலே முடியாது, ஆனால் தேவனாலே அது கூடும். கர்த்தர் இந்த பகுதியை தொட்டு தம்முடைய அற்புதத்தினாலே இந்த காலை வேளையில் தம்முடைய நியாயத்தை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு அற்புத சுகத்தை, ஒரு அற்புதத்தை உங்களுக்காக நடத்துவதாய் இருக்கலாம். நெருக்கங்களிலிருந்து தம்முடைய ஜனத்திற்கு சகாய விடுதலையை தருவதாய் இருக்கலாம். அது இன்றைக்கு இப்பொழுது நடப்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8 to 14 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 38 ஆண்டுகளாக குளக்கரையிலே ஒருவன் படுத்திருக்கிறான். அவனை ஆண்டவர் சுகமாக்கும் போது, எழுந்திரு,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொன்னனாலே ஓய்வு நாளாக இருந்துச்சு. சொன்ன நாள் என்ன இருந்துச்சு? ஓய்வு நாளாக இருந்தது. தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து வருகிறான். அங்கே எல்லாரும் அவனை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு பார்த்தவர்கள் கேட்கிறார்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது யார் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், ஒருவர் என்னை சுகமாக்கினார், என் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்னார். தேவாலயத்திற்கு அவன் வருகிறான். இயேசு அவனை கண்டு சொல்றாரு, அதிக கேடானது ஒன்றும் வரும்படி பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன உடனே இவர்தான் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து கையை நீட்டுவதே பிரமாணத்தை மீறுவது என்றால் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்வது அதைவிட மீறின செயல், அவரை வசப்படுத்தி விடலாம், சிக்க வைத்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் வாதிடும் போது ஆண்டவர் நன்மை செய்து இது நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் காட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நியாயம் என்றார்? அவர்கள் எல்லாரும் அவன் சுமந்து போகிற அந்த படுக்கையை பார்த்தபோது வெறும் படுக்கையாகத்தான் அவர்களுக்கு தெரிந்தது. அந்த படுக்கையை அவன் சுமந்து கொண்டு போன போது வெறும் படுக்கையாக தான் பார்த்தவர்களுக்கு தெரிந்தது. என் ஆண்டவரோ அவனை பார்த்து உன் படுக்கையை என்று சொன்னாரு. பார்த்தீங்களா? ஏன் இவன் படுக்கையை எடுக்க சொன்னார்? அப்பா, இந்த பெட்டு தான் 38 வருஷமா உன்னை சுமந்துருக்கு. இந்த பெட்டு தான் உன்னைய 38 வருஷமா உன்னை என்ன பண்ணிருக்கு? சுமந்துருக்கு. இப்ப முதன் முறையா உன்னை சுமந்த படுக்கைய நீ சுமக்கிறாய். அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? ஜெயம் கொள்வதற்கு அடையாளம். உன்னை இதுவரைக்கு அடிமைப்படுத்தினதை நான் உனக்கு கீழே அடிமைப்படுத்துவதற்கு அது அடையாளம். ஆண்டவர் பார்வையில் எது நியாயம்? உங்கள் வாழ்க்கையில உங்களை சாதாரணமாய் உங்களை செயல்பட விடாமல் அடக்கி, உங்களை மடக்கி, உங்களை ஒடுக்கி எது போடுகிறதோ அதை ஜெயித்து அதற்கு மேலாக அதிகாரம் உள்ளவர்களாய் வாழ்வது நியாயம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் அதை விமர்சிக்கலாம், ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது அற்புதத்திற்கு அடையாளம், வெற்றிக்கு அடையாளம், மேற்கொள்கிற வாழ்விற்கு அது அடையாளமானது. ஹல்லேலூயா. அந்த நியாயத்தை இந்த மாதம் எனக்கு செய்வீராக சொல்றவங்கள கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த நியாயம் இந்த 6வது மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில நடப்பதாக ராஜா, என்னுடைய வாழ்க்கையில நடப்பதாக. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்துவீராக. என்னை அடக்கி ஆள்வதை நான் அடக்கி ஆள ஜெயத்தை எனக்கு ஒரு தருவீராக. இதுவரைக்கும் எந்த காரியம், எந்த பிரச்சனை என்னை ஒதுக்கி, என்னை அடக்கி, என்னை முடக்கி, என்னை செயல்படாமல் வைத்ததோ அதை நான் ஜெயிக்க, அதை நான் மேற்கொள்ள எனக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் என்னோடு இருப்பதற்காக நன்றி. அல்லேலூயா. பிறருக்கு படுக்கை, ஆனால் என் ஆண்டவருக்கோ அது மகிமையை கொண்டு வருகிற சாட்சி. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் பிறர் பார்க்கும்போது படுக்கையா தெரியலாம், ஆனா அது உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு சாட்சியாய் இந்த மாதத்தில் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த மாதம் எங்களை கைகளை கட்டி ஆண்டவரே எங்கள் படுக்கையை அல்ல, எங்கள் ஜெயத்தை, சாட்சியின் ஆதாரங்களை எங்கள் வாழ்க்கையில இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? நிச்சயமாய் கர்த்தர் நியாயம் செய்வார். நேரம் ரொம்ப அதிகமாயிட்டு, எல்லாரும் அப்படியே முழங்காற்படியிடலாம். நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த நியாயம் செய்கிற கர்த்தர் நியாயத்தை 3 விதங்களிலே செய்கிறார். முதலாவது காரியத்தை பார்த்தோம். முதலாவது, நெருக்கத்தை கர்த்தர் அகற்றுவார். நெருக்கத்தை அகற்றுவார். அந்த நெருக்கத்தை அகற்றுவதற்கு ஆண்டவர் நமக்குள்ளே முதலாவது தகுதியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்.
ரெண்டாவது, எது நம்மை அடக்கி ஆள்கிறதோ, இதுவரைக்கும் எது நம்மை அடக்கி ஆண்டு கொண்டிருந்ததோ அதையெல்லாம் நானும் நீங்களும் அடக்கி அதை ஜெயம் தர ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். ஜெபிக்க விடாதபடி எது உங்களை அடக்கினதோ, எது உங்களை முடக்கினதோ, கர்த்தர் அதை மேற்கொண்டு ஜெப வீரனாய் பரிசுத்த வாழ்க்கையில வாழ முடியாதபடி எது உங்களை அடக்கினதோ, எது உங்களை முடக்கினதோ அதை கர்த்தர் ஜெயித்து தேவனுக்காக உன்னத வாழ்க்கை வாழுகிற ஒரு கிருபையை, ஒரு நியாயத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தில் என்னுடைய நெருக்கத்தை கர்த்தர் அகற்ற ஒரு நியாயம் செய்ய இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துவீராக. என்னை அடக்கி ஆள்வதை இந்த மாதத்தில் நான் அடக்கி ஆள மேற்கொள்ள கை உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த காலையில் வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை இறங்குவதாக. நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறீர். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருக்க உம்மாலே முடியாது. நீ நியாயம் செய்வீராக, நியாயம் செய்வீராக. எங்க பிள்ளைகளுடைய நெருக்கத்தை எல்லாம் அகற்றுவீராக. இந்த மாதத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. நெருக்கத்தை கொண்டு வருகிற சத்ருவை கர்த்தர் அகற்றி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.